இந்த உலகத்திலே ரொம்பவே ரேரான பேரட் இனம் அப்படின்னா கேக்கப்போ அப்படிங்கிற இந்த ஒரு குறிப்பிட்ட வகையான பேரட் இனம் தான். நியூசிலாந்துல மட்டும்தான் இந்த வகையான பேரட் இனத்தை உங்களால பார்க்க முடியும். 1995 இந்த இனத்துல வெறும் 51 பறவைகள் மட்டும்தான் இருந்தது. ஆனா அங்க இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் இந்த இனத்தை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இப்போ 2026 கிட்டத்தட்ட 236 அந்த எண்ணிக்கையை அதிகரிச்சிருக்காங்க. இந்த வகையான பேரட்டுக்கு ரெக்க இருந்தும் அதால பறக்க முடியாது. காரணம் அதோட எடை கிட்டத்தட்ட 4 கிலோகிராம் வரைக்கும் இதோட வெயிட் இருக்கும். இந்த வகையான பறவைகள் மேட்ஸை எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா ஸ்மெல்ல வச்சுதான். மற்ற ஆண் பறவைகள் எல்லாம் பெண் பறவைகளை தேடி போக, ஆனா இங்க மட்டும் அது அப்படியே உல்டாவா நடக்கும். ஆண் பறவைகளை தேடி பெண் பறவைகள் வரும். ஆண் பறவைகள் மேல இருந்து ஒரு பெர்ஃப்யூம் ஸ்மெல் வரும். அந்த வாசனையில அட்ராக்ட் ஆகி பெண் பறவைகள் ஆண் பறவைகளை தேடி வரும். இன்னும் 1.5 நிமிஷத்துல எல்லாம் முடிஞ்சிடும். ஆண் பறவைகள் நைட்டு ஃபுல்லாமே பூம் பூம் அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். அது கிட்டத்தட்ட 800 மீட்டர் ரேடியஸ் வரைக்குமே கேட்கும். இந்த சத்தத்தை தலைவன் எப்ப நிப்பாட்டுவான் அப்படின்னா ஏதாவது ஒரு பெண் பறவை வந்தா மட்டும்தான் இதை நிப்பாட்டுவான். இந்த வகையான பறவைகளோட ஆயுள் காலம் அப்படிங்கிறது 90 வருஷம் வரைக்கும் இருக்கும். இந்த உலகத்திலே வேர்ல்டு லாங்கஸ்ட் லிவிங் பேர்ட்ல இதுவும் ஒண்ணு.